பிரைஸ் எல்லார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நீங்கள் சிங்காசனத்துக்குரியவர்கள். ஆமென். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் உங்களை அழைத்தது எதற்காகனா, அடிமைகளா இருப்பதற்காக அல்ல, கண்ணீரோடு கவலையோடு கண்ணோடு வியாதியோடு இருப்பதற்காக அல்ல. உங்களை என்னை கர்த்தர் அழைத்தது ரசித்தது எதுக்காகனா, சிங்காசனத்தை கொண்டே வச்சு ராஜாக்களாகவும் ஆசாரிகளை வச்சு அழகு பார்க்க முடியாத எவர்களை அழைத்திருக்கார்களோ அவளை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவரை நீதிமான்களாக்கியிருக்கிறார். எவர் நீதிமான்களாக்கிறார் அவர் மகிமையும் படுத்திக்க வசனத்தின் பிரகாரமாக உங்களை மகிமையின் சிங்காசனத்தை வச்சு கர்த்தர் அழக பார்க்க போறாரு. வெளிப்படுத்த 1:6 சொல்லுது, தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தால் தம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரிகளமாக வைத்த தேவனுக்கு மகிமையும் வல்லமை என்றைக்கு உண்டா இருப்பதாக. அவர் உங்களை என்னை அழைத்தது ஏதோ விடுதலை பெற்று தந்துட்டு சுகமா வாழ்றதுக்காக மட்டுமல்ல, சிங்காசனத்துல பரலோக ராஜ்யத்தை கொண்டு போய் ராஜாக்களாகவும் அவரை போல ஆசாரிகளை வைக்க முடியாத கர்த்தர் உங்களை அழைத்திருக்காரு. அதனால இப்ப இருக்க சூழ்நிலை எவ்வளவு மோசமானா இருக்கலாம், எவ்வளவு எதிர்மறையா இருக்கலாம், அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நான் சிங்காசனத்துக்குரியவன், என் தேவன் என்னை அழைத்தது உண்மை உள்ளவர், அவருக்காக நான் ஓடுவேன், அவருக்கென்று ஊழியம் செய்வேன் சொல்லி நீங்க வைராக்கியமா இருங்க. இப்ப இருக்க சூழ்நிலை வெளியெடுத்து போட்டு விசுவாசத்தோடு காத்திருங்க. ஓட்டத்தை ஓடி முடித்து ஜீவ கிடத்தை பெற்றுக்கொள்ள முடியாத, மகிமையின் கிடத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நீங்க கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிடும் உன் தேவனுடைய கத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ராஜாக்களும் ஆசாரியமாயிட்டு அந்த நோக்கத்தோட நீங்க வாழணும், நம்ம வாழணும். இப்ப இருக்க சூழ்நிலை எல்லாம் மாறி போயிடும். உலகம் மாயை. கர்த்தர் உங்களை அழைத்தது ராஜாக்களாக வைத்து முடியாத அந்த ராஜ்யத்தை நோக்கி ஓட முடியாத நான் பயணத்தை ஓடும் போது வசனத்தின்படி நடக்கும் போது அவர் வார்த்தையும் நடக்கும் போது அவர் கீழ்ப்படி நடக்கும் போது அவருடைய பிள்ளைகள் நடக்கும் போது அவர் உங்களை ராஜாக்களாக மாத்துவாரு. யோசேப்பு அடிமையா தாங்க போனா, ஆனா தேசத்துக்கே அதிபதியா மாத்தலையா? அதே போல கர்த்தர் நிச்சயமா தலையை உயர்த்துவார். மாலைமே உள்ள பட்டணம் மறைக்கப்பட மாட்டாத வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை சிங்காசனத்தை உயர்த்தி எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவாராக. ஆமென். God bless you.